அன்னைக்கு ஒரு நாள் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மீன் வாங்க தான் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போவாங்க. ஆனா, நாங்க வந்து எங்களோட ஃபீமேல் புறாவுக்கு வந்து மேல் புறா வந்து வாங்க வேண்டியது இருந்தது. இங்க வந்து புறா எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல விக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படியே புறாவையும் வாங்கிட்டு எதனா கலர் ஃபிஷ்ஷையும் வந்து வாங்கிட்டு போலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்திருந்தோம். எல்லா கடையில வந்து பயங்கர கூட்டம். ஏன்னா அன்னைக்கு சண்டே. இந்த மார்க்கெட்ல கலர் ஃபிஷ் எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல விப்பாங்க. இதோ பாருங்க, இது ஒவ்வொரு பாக்கெட்டும் வந்து ரூ. 100 ரூ. 50 தான். ஆனா, இதுல இருக்க வந்து ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே குவாலிட்டியாவும் இருக்கு. நல்லா வந்து வெரைட்டி அதிகமாவே வச்சிருக்காங்க. அப்படியே பக்கத்து கடைக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா பேட்டா ஃபிஷ் தான் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்காத புது புது வெரைட்டி எல்லாம் வந்து பேட்டா ஃபிஷ் அங்க வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, இந்த மாரி பேட்டா ஃபிஷ் எல்லாம் இப்போ வரைக்கும் நாங்க வளர்த்ததே இல்ல. ரேட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசனபிளா தான் இருந்தது. ரூ. 100 ரூ. 150 அந்த மாரி ரேஞ்சில தான். சரி, நம்ம வாங்க வந்தது புறா தான, புறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புறா பார்க்கும்போது, நம்ம தேடுற அந்த மேல் புறாவே இங்க இல்ல. சரி, ஓகே, இன்னொரு கடை போலாம்னு சொல்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய கடல் இந்த மாரி தொட்டி பார்த்தோம். இது ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேல வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு இந்த மீன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இது பட்டர்ஃப்ளை கோரி கார்ப்பாம். இந்த பெரிய மீன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20,000 2 மீனு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன மீன் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வெரைட்டியோட ஃபிஷ் தான். ஆனால் அது ஒரு பேர் வந்து ரூ. 1,200வாம். இதை பார்த்து வந்து ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு வாங்கணும்னு. பட் ஆனால் நம்மளோட டேங்க் வந்து பிளான்டட் அக்வாரியம். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் அதில் விட்டோம் அப்படின்னா எல்லா பிளான்ட்டையும் வந்து சாப்பிட்டுடும். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நம்ம டேங்க்ல வந்து விடவே முடியாது. ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கு. இது வந்து ஃபியூச்சரில் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கடல் மாதிரி இன்னொரு பெரிய கடை இருந்துச்சு. அப்படி என்ன தான் இருக்குது உள்ளன்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் வந்து ஃபிஷ் அக்வாரியம் ரிலேட்டட் வந்து எல்லா அசசரிஸும் வச்சிருந்தாங்க. அப்படியே நம்ம கண்ணு பக்கத்து கடைக்கு போச்சு. சரி, பக்கத்து கடையில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லாக நண்டெல்லாம் வச்சிருக்காங்க. நண்டு, சங்கு மீன்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இது புது புது வெரைட்டி எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம லைஃப்ல பார்க்காத வெரைட்டி எல்லாம் வந்து அப்படியே பிளாட்ஃபார்மில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபைனலாக பேர்ட்ஸ் கடைக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம புறா தான் பார்க்கணும். ஆனால் வந்து இங்கே வந்துட்டு மக்கா வச்சிருந்தாங்க பாருங்க. அதே அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டோம். இந்த மக்காவோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்து தலையிலே வந்து பெரிய குண்டு வந்துடும். இது மக்காவோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2,00,000. இது வாங்குறதுக்கு நம்மளோட புறா இந்த மாதிரி மேல் புறா வாங்கிட்டே போயிடலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு ஒயிட் கலர் மேல் புறா பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.